கரூர்ல துயரம் நடக்கும்போது தாவேக்காவோட ஈவெண்ட் கட்சி தலைவரை விஜய் கூப்பிட்டு விசாரிச்சிங்க. யாரு செந்தில் பாலாஜி? ஏன் அவர் கூப்பிட்டு விசாரிச்சிங்க? கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறார். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சுப்ரீம் கோர்ட் போயிட்டு தாவேக்கா தலைவர் தமிழக முதல்வர் கரூருக்கு போக கூடாதுன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, என்ன எதுக்கு நீ அரசியலுக்குள்ள கொண்டு வர? ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் திமுக ஆட்சி தான் அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது சிபிஐல இன்னும் ட்ரையல்ல இருக்கு, வழக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இது வேற மாதிரியான ஒரு வழக்கு திசை மாற்றம் அப்படிங்கிறது தானே அவங்க தரப்புல இருக்க நியாயம். 41 ஃபேமிலி மட்டும்தான் விட்னஸா? இன்னும் ஹானஸ்டா பேச போனா, கொஞ்சோண்டு அறிவு நேர்மை இருக்கிறவங்க பேச போனா, இறந்தவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் அந்த இடத்துல இல்ல. ஒரு பையன் இறந்திருக்காரு, அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு, அவர் அங்க இருந்தாரு. இப்போ அவர் விட்னஸா? ஆன் த அதர் ஹேண்ட் இந்த 41 பேரோட குடும்பத்தை தாண்டி பல குடும்பத்தினர் வந்து விட்னஸ். வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று சொன்னோன்னே, இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. திருபுவனம் அஜித் குமார் கேஸில் நீங்கள் காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் வந்து லீகலாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க? மாவட்ட செயலாளர் வச்சு 50 லட்சம் வேணுமா, பதவி வேணுமா, இதெல்லாம் பேசுனீங்க தானே. இந்த தீய சக்தி தீர்ந்து போன சக்தி அப்படின்னு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பேசிட்டு இருக்காரு. ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கதான் இருக்காரு, சி விஜயபாஸ்கரும் அங்கதான் இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இவங்க யாரும் ஊழல் பண்ணாங்கன்றதுக்கு கோர்ட்ல வெர்டிக்ட் இல்ல. யாரையாவது கன்விக்ட் பண்ணீங்களா? 5 வருஷம் திமுக ஆண்டது இல்ல. ஒரே ஒருத்தர் ஆமாங்க குற்றவாளி தண்டனை கொடுத்தோம், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப அங்கேயும் சொல்லுவாங்கல்ல, குற்றவாளி யாருமே இல்ல திமுக தரப்புலையும். நீங்க வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தீங்க. ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. 2 இலை மேல ஒரு பூ, அதுக்கு மேல ஒரு சூரியன். உண்மையை நான் சொல்லட்டுங்களா? இட்ஸ் அ சேலஞ்ச். அவர் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அவங்களை உடைக்கல, துணிஞ்சு நில்லு பார்ப்போன்றேன். தேர்தலுக்கு அப்புறம் வந்து மத்திய அரசனோ இந்திய அரசனோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னோ சொல்லும் பொழுது அப்போ இது என்ன மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறாங்க? அப்போ பாஜக எதிர்ப்பு தீவிரமா இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவரோட நீங்க அறிவாளியா? அவர் என்ன சொன்னார்? 96 to 2001, 2006 to 2011 என்ன பேர் வச்சாரு? அப்ப நீங்க வந்து என்ன கலைஞர் மீறீங்களா? கலைஞர் தப்பா? இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார்ன்னு நினைச்சிட போறீங்க. அவர் இல்லை, எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. ஏவா வேலு இடி கேஸ் வரும்போது ஒரு இடத்துல ரோடே போடாம அது பில்லு பாஸ் பண்ணி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் கேஸ். அது ஒரு பையன் மீன் போட்டிருக்கான், ஏன்டா ரோடு போடலன்னு இப்போ ஏவாவில் கேட்டோம்னா அந்த ரோடு வழியா பிஜேபி உள்ள வந்துடும், அதனால ரோடு போடலன்னு சொல்லுவாரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தி 5 minute நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய தாவேக்காவிலிருந்து திரு அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம். ஸோ ஃபைனலாக கரூருக்கு இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இது ஆட்சியில் வந்த பிறகு அவர் முன்னால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி, கரூர் மக்களை எப்போ சந்திப்பீங்க அப்படின்னு. இப்போயுமே நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ இப்படியே சந்திக்கணுமா? முன்னாடியே சந்திச்சுருந்துருக்கலாம்ல? வேலை கொடுக்கறதுக்காக தான் போய் மீட் பண்ணணுமா? முதல்ல போய் இப்போ சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை கொடுக்குறது இன்னொரு தடவை நடந்திருக்கலாம், இல்லை அவங்கள கூப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது விமர்சனமாக வச்சுட்ருக்குறாங்கங்கிறத பார்க்க முடியுது. பட் கம்மிங் டு த பாயிண்ட், இந்த அரசு வேலை கொடுக்குறதுங்கிற ஒரு விமர்சனமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. கரூர் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து அவர் பிரேக் பண்ணவே கிடையாது. எங்கேயுமே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இப்போ வரைக்கும் அதை எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த போலீஸ் வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டாங்க, அது எனக்கு தெரியல, அன்றைக்கி நான் நன்றியெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கிறாரு. ஓவராலாக வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த ஸ்பீச்? இல்லை, இது ஒரு ரெட்டாரிக்கான ஒரு ஈவெண்ட். ஆன் த ஹோல் த ஈவெண்ட்டே அந்த மாதிரி தான். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, செய்ய முடியாது, செய்ய விடக்கூடாதுன்னு இருந்தீங்களோ, அதை எல்லாத்தையும் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே போகிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, இங்கே ரூல்ஸ் மேக் பண்ணுறது நான் தான். நீ கத்திக்கிட்டு வேணால் இருக்கலாம், அதிகபட்சம் உங்களுக்கு அவ்வளோதான் ஸ்கோப். அது நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது கரூருக்கு போகிறதா இருக்கலாம், கரூர் மக்களை சந்திக்கிறதா இருக்கலாம், வேலை கொடுக்குறதா இருக்கலாம், இந்த ஃபார்மெட் எல்லாத்துக்குமே வந்து நீ கத்திக்கிட்டு மட்டும் கடைன்னு சொல்லி ஒரு பெரிய கும்பலை வந்து சும்மா கத்த வச்சு ஓரம் உட்கார வச்சுருக்காரு இல்லைங்களா? எனக்கு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்டைலாகவும் பார்க்குறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அரசியல் வந்த பிறகு 2024 அப்புறமே வேறு அரசியலே இல்லை யாருக்கும். தாவேக்காவை குறை சொல்கிறது மட்டுமே, தாவேக்காவை விமர்சிக்கிறது மட்டுமே அரசியலாக மாறி போச்சு தமிழகத்து. அது ஆண்டுகிட்டு இருந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, தனியாகவே நிப்பன்னு சொல்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, தாவேக்காவை 24/7 மானிட்டர் பண்ணுறது,
பின்னாடியே போகிறது, பொய் சொல்கிறது, அவங்கள அவதூறு பேசுறது, பொய் ஏதாவது நரேஷன் கட்டு வைக்குது, இதை மட்டுமே வேலையாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எப்படி கேஷுவலாக அடிச்சுக்கிட்டே இருக்காரு, உடச்சிக்கிட்டே இருக்காருன்றது தான் இன்றைக்கி அவர் பண்ணுது. இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கோங்க, வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் நான் அடுத்து பேசுவேன். ஓகே, இப்போ வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறீங்கன்னு பாரு. அது நீங்கள் வந்து ஒரு திருபுவனம் அஜித்குமார் கேஸில் நீங்கள் காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட் வந்து லீகலாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க? மாவட்ட செயலாளர் வச்சு 50 லட்சம் வேணுமா, பதவி வேணுமா, இதெல்லாம் பேசுனீங்க தானே. ஒரு பக்கம் இது வைங்க, இந்த பக்கம் காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட்னு ஒன்று பொய்யா எப்படி ஒரு கலப்பு கலப்பிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை சைட்லைன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையாக இருக்குது. ஒரு காம்பன்சேட்டரி அப்பாயின்மெண்ட்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு குரூப் கேடர்லையும் வராமல் அவங்களுக்கு ஒரு பேசிக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு வேலையாக அந்தந்த படித்தவங்களுக்கு தகுதி கேட்பேன். அதையும் முதல்ல டெம்பரவரியாக கொடுத்து அவங்க அதில் செட் ஆகிறாங்கன்னா அவங்களை பெர்மனன்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் அதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிபடி கொடுக்குறோம். இப்போ இன்னைக்குமே மதுரை கிளையில் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தற்காலிகமான ஒரு வேலை தான், இதில் தலையிட முடியாது நீதிமன்றம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, ஒரு சின்ன திருத்தம், தலையிட முடியாதுன்னு கூட சொல்லலை, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. நீதிமன்றத்தோடைய திமுக வாங்குற அந்த சம்பட்டி அடிகளையும் கொட்டுக்களையும் நம்ம நார்மலைஸ் பண்ண வேண்டாம். அன்றைக்கி திருச்சி சுப்ரீம் கோர்ட் போயிட்டு தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் கரூருக்கு போகக்கூடாதுன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, என்ன எதுக்கு நீ அரசியலுக்குள்ளே கொண்டு வர? உன்னால் களத்தில் அரசியல் பண்ண முடியல, வந்து சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுவியா? ஒரு முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு என்ன சொல்ல இல்ல, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் கரூர்ல இந்த இழப்பிற்கு காரணம் வந்து திமுக ஆட்சி தான், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது சிபிஐல இன்னும் ட்ரையல்ல இருக்கு, வழக்கு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இது வேற மாதிரியான ஒரு வழக்கு திசை மாற்றம் அப்படிங்கிறது தானே அவங்க தரப்புல இருக்க நியாயம். நான் என்ன கேட்குறேன், இதில் ஒரு 3 ஃபேக்டர் நான் முன் வைக்கிறேன். முதல் விஷயம், கரூருக்கு தேர்தல் நடக்கவே இல்லையா? கரூருக்கு தேர்தலே நடக்கலை. அந்த இடம் இந்த ஒரு சம்பவத்தினால, இந்த துயரத்தினால கரூர் மாவட்டத்தை அப்படியே ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். எந்த கட்சியுமே உள்ளே போகக்கூடாதுன்னு பண்ணிட்டோமா? இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போனீங்க. இப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜி நிற்க முடியாமல் பயந்து கோயம்புத்தூர் ஓடுறாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கார் பாவம். அந்த மாதிரி ஒருத்தர் தம்பியை நிப்பாட்டி, அவர் சொந்தக்காரர் நிப்பாட்டி கேன்வாஸ் பண்ணலையா? காசு கொடுத்து அண்டாங்குண்டாலாம் கொடுத்து கைங்களமாக மாட்டின ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாத்திரத்தெலாம் தூக்கி வண்டி கரண்டி மேலாம் அடித்து பயந்து ஓடினது. அப்போ அந்த வேலை இல்லாமல் கரூரில் நீங்கள் பார்க்கலையா? அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து மக்களை வந்து குழப்பாதா? இப்போ நான் கேட்குறேன், 41 குடும்பங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. 41 ஃபேமிலி மட்டும்தான் விட்னஸா? இன்னும் ஹானஸ்ட்டாக பேச போனால், கொஞ்சோண்டு அறிவு நேர்மை இருக்கிறவங்ககிட்ட பேச போனால், இறந்தவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் அந்த இடத்துலலாம் இல்லை. ஒரு பையன் இறந்துருக்காரு, அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், அவர் அங்கே இருந்தாரா? இப்போ அவர் விட்னஸா? ஆன் த அதர் ஹேண்ட் இந்த 41 பேரோட குடும்பத்தை தாண்டி பல குடும்பத்தினர் வந்து விட்னஸ். அந்த இடத்துல இருந்தவங்க, அந்த தெருக்காரங்க, அந்த வீட்டில் இருந்து பார்த்தவங்க, கடைக்காரங்கன்னு விட்னஸ் பல பேர். அந்த விட்னஸ் வந்து இந்த 41 குடும்பங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்க. அப்போ அவங்க விட்னஸ் எப்படி இதனால் வந்து சீர்குலையும்? இது 2வது. 3வது, செப்டம்பர் 27 நடந்த கேஸ் மார்ச் மாதம் வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து எலெக்ஷனுக்காக ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப இப்போ ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டிகேஷனை. அங்கே ஒரு 4 மாதம், இங்கே ஒரு 3 மாதம். இந்த 7 மாதத்தில் எந்த விட்னஸ் ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? கரூர்லேயே ஒரு ஆஃபீஸ் போட்டது சிபிஐ. அந்த இடத்துல அவங்க அதை மானிட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அன்றைக்கி வந்து இந்த 7 மாதமாக யார்கிட்டையுமே வந்து அவங்க விட்னஸ் கலெக்ட் பண்ணவே இல்லையா? டெஸ்டிமோனி கேட்கவே இல்லையா? என்ன லாஜிக்கில் பேசி பழகுறீங்க? அப்போ நீங்கள் வந்து போய் வீடு வீடாக காசு கொடுத்தீங்க, ஈவெண்ட் நடத்தோடாமல் எல்லா மண்டபத்துக்காரங்களையும் மிரட்டி வச்சிங்க, எஸ்ஓபின்ற பேரில் எங்களை லாக் பண்ணீங்க, பர்மிஷன் கேட்ட டிஜிபி ஆஃபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சா அந்த லெட்டர் லீக் பண்ணீங்க, ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் அனுப்பிச்சா பதில் சொல்லாமல் இருந்தீங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. என்ன ஆதாரம்? டிஜிபி ஆஃபீஸ்க்கு தாவிக கொடுத்த லெட்டர் எப்படி லீக் ஆச்சு? யார் சொன்னா? நாங்களே லீக் பண்ணுவோமா? நாங்கள் லீக் பண்ணா அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க கூப்பிட்டீங்க, பனையூருக்கு கூப்பிட்டு தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே இப்போ வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து வைக்கப்பட்டு இருக்கு. இடம் கொடுக்கலங்கிறது உங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பட் அவங்க வந்து அப்படி ஒரு நடக்கவே இல்லைங்கிறதா அவங்க தரப்புல இல்லைங்க. இது அதுதான் முன்னாடி நான் ரிட்டர்ன் பேசியிருக்கோம். இந்த விஞ்ஞான ஊழல் சில விஷயத்தில் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் அடிப்படையில் கேட்குறேன், கரூருக்கு கிங் பின்னாவே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கரூரில் இருக்கக்கூடிய மண்டபக்காரங்களையோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஹால்ஸ் வச்சுருக்கவங்களையோ த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்கன்றது உங்களுடைய விஸ்டம்க்கு நான் விட்டுறேன். ஆட்சியில் உட்காந்துருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஒரு தீரத்தை பண்ணிட்டீங்க. இன்றைக்கி மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் கேட்டால் அந்த இடத்த கொடுத்தா நீங்கள் பொழைச்சிருவீங்க. அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோன்னா ஒரு காமனராக இருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போடா திட்டு போயில நான் கொடுக்க முடியுமா? அவனுக்கும் தனிப்பட்ட பயம் இருக்கும், அவனுக்கும் குடும்பம் இருக்கும், இவங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்க தான் வேணும்.
நமக்கு வந்து அதை வந்து சார் பேசுனாங்க சார் ஆடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு எம்எல்ஏ வேலை பேசுனீங்க ஆடியோ ரெக்கார்டிங் கொடுத்தோம் அதுக்கே கண்டிஷன் பெயில் வாங்கிட்டு ஏமாத்திட்டு தான் பேசலாம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாத்துலேயுமே ஃப்ரேம் பண்ண முடியுமா ஆனால் உண்மைன்றது ஒன்று சட்டத்துக்கு மேலே உண்மைக்கு மேலே நியாயம் அது நியாயத்துக்கும் உண்மைக்கும் கட்டுப்பட்டு தான் நம்ம கரூர் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது ப்ரூவ் பண்ணுறது சிபிஐ வேலை அது சிபிஐ பண்ணட்டும் ஆனால் இந்த இடத்துல இந்த கேள்விகளுக்கு எப்போ பதில் சொன்னீங்க இப்போது கரூரில் துயரம் நடக்கும்போது தாவேக்காவோட ஈவெண்ட்டு கட்சித் தலைவரை விஜயை கூப்பிட்டு விசாரிச்சிங்க ஈவெண்ட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரையோ கட்சி பொதுச் செயலாளரையோ மாவட்ட செயலாளரையோ கட்சியின் இணை பொதுச் செயலாளரையோ துணை பொதுச் செயலாளர்களாம் நீங்கள் விசாரிக்கிறீங்க எஃப்ஐஆரில் போடுறீங்க யார் செந்தில் பாலாஜி ஏன் அவர் கூப்பிட்டு விசாரிச்சிங்க கரூர்காரு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அப்போ அன்பில் மகேஷன் தானே வந்தார் ஏன் அன்பில் மகேஷை விசாரிக்காமல் செந்தில் பாலாஜி மட்டும் விசாரிச்சிங்க இந்த கேள்வி ஏன் ஊடகம் கேட்கவே இல்லை அப்போது ஏதோ அந்த இடத்துல தப்பு இருக்குது அதனால தானே குற்றம் உள்ள நெஞ்சு இங்கே பதறிட்டு போய் கோயம்புத்தூரில் நின்றுது கரூர்காரன் தான் நீ கரூர் கேங்கோட லீடர் தானே ஏன் போய் கோயம்புத்தூர் நின்னீங்க இந்த கேள்வி யாருமே கேட்கவே தலைமையின் முடிவுங்கிறாங்க தலைமையின் முடிவுனா அப்போ ஏன் சொந்தக்காரனே போட்டவங்க அந்த கேண்டிடேட்டா சரி மூணாவது ஏன் இங்கே தோத்த கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ தாவேக்கா தோத்துருச்சுன்னு வாங்க இன்னைக்கு சொல்லி தாவேக்கா தோத்துருச்சுன்னு அந்த இடத்துல ஜெயிச்சவர் தான் இப்போ ரிசைன் பண்ணி தாவேக்கா வந்திருக்காரு ஸோ மக்களுக்கும் அந்த இடத்துல அந்த மக்களின் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் என்னன்னு புரியுது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட விட்னஸ் இல்லை சில விஷயங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது அதை இங்கே சொல்ல முடியாது நாங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்கோம் சிபிஐயில் சொல்லியிருக்கோம் அது வெர்டிக்டில் வரும்போது பார்த்துக்கோங்க இப்படி தான் அதை சொல்ல முடியும் நிச்சயமா இன்னைக்கு ஃபுல்லாக அவர் பேசுனதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது டீகோட் பண்ண விரும்புகிறீங்களா ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றம் எப்படி வந்து திமுகவை அணுகுனாங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு அப்புறம் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் ஏவாவேலு அவர்களையும் வந்து மறைமுகமாக பேசியிருந்தாரு எப்பொழுதுமே டேரெக்டாக நேம் சொல்ல மாட்டார் மறைமுகமாக பேசியிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த தீய சக்தி தீர்ந்து போன சக்தி அப்படின்னு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அங்கே இன்னைக்கு கரூரில் பேசும்போது லைட்டாக வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே தான் இருக்காரு சி விஜயபாஸ்கரும் அங்கே தான் இருக்கிறாரு அதிமுகவை கை காமிக்கும் போது அங்கிருந்தானே 2 பேர் வந்திருக்கிறாங்க அது தோணுது இல்லை ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்களை அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் அந்த தீர்ந்து போன சக்தின்னு அவர் சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் அங்கே தானே இருக்கிறாங்கன்னு தோணுது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது டேக்கிங் ஃபார்வர்ட் ஒரு அதிமுகவை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் பார்ட்டி ஃபண்டுங்கிறது இந்த கட்சி மட்டும் தான் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறீங்க அப்போ அந்த கட்சியும் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து 2 பேரும் இங்கே வந்திருக்கிறாங்க இல்லை இந்த விமர்சனம் வந்து இப்போ நீங்கள் வைக்கிறது வந்து ஒன்றும் புதுசு இல்லை எங்களுக்கு நீங்கள் ஐயா செங்கோட்டையன் வரும்போது இதுதான் சொன்னீங்க ஐயா ஜேசிடி பிரபாகரன் வரும்போது இதுதான் சொன்னீங்க நாங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வெற்றி பெற்றிருக்கோம் நீங்கள் மக்கள் மேண்டேட்டு தான் வந்து அரசியலில் முதன்மையாக பார்க்கணும் நாங்கள் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா மட்டும்தான் அதிமுக எங்களை நோக்கி படையெடுக்கிறாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு செட்டு வந்தாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் 2 செட்டு வராங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் திரும்ப உங்களுடைய விஸ்டமுக்கு இதை விடுறேன் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போது தீர்ந்து போன சக்திக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் அதிமுகன்ற கட்சி ஒரு கரிஷ்மா பேஸ்டு கட்சி அந்த கட்சியோட கரிஷ்மா யார் அந்த கரிஷ்மா தான் அதை ஃபியூல் பண்ணுது அந்த பார்ட்டியோடைய சிக்னிஃபிகன்ஸை ப்ரூவ் பண்ணுறதும் அதை டிரைவ் பண்ணுறதும் அந்த கட்சியோட கரிஷ்மேட்டிக் லீடர் தான் நம்ம கடைசியாக பார்த்தா கரிஷ்மேட்டிக் லீடர் யார் அதிமுக லீடர் சொல்லுங்க ஜெயலலிதா ஏன் நீங்கள் எடப்பாடி பேர் சொல்ல கூட மாட்டீங்க அப்போது கரிஷ்மா பேஸ்டு ஒரு பார்ட்டிக்கு கேடர் பேஸ்டு ஒரு லீடர் வந்து செட் ஆக மாட்டார் அதுதான் அந்த கட்சியை நீங்கள் சரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கான ப்ரூஃப் அந்த அம்மையார் இன்னைக்கு இருக்காங்களா அப்போ அந்த அம்மையார் கொடுத்துட்டு போன அந்த கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் வேல்யூ கொஞ்ச நாள் இருந்துச்சு அது வண்டி மெயின் ரிசர்வ் போட்ட பிறகு கொஞ்சம் தூரம் ஓடும் அதுக்கப்புறம் ஓடாது அந்த மாதிரி அந்த கட்சியோட பவர் தீந்து போச்சு அப்போ அது என்ன சக்தி தீந்து போன சக்தி ஆன் த அதர் ஹேண்டு திமுகன்றது கேடர் பேஸ்டாக தான் வரீங்க ஆனால் கேடர் ஃபுல்லாக கரப்ட் அப்போ அது என்னன்னா தீய சக்தி இப்போ தீய சக்திக்கு தீந்து போன சக்தி உங்களுக்கு விவரம் புரியுது இப்போது இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்குள்ள அந்த கட்சி தலைவருடைய கரிஷ்மாவை நம்பி பின்னாடி வந்து நிற்கிறேன் இப்போ விஜய் அண்ணாவோட கரிஷ்மாவை நம்பி பின்னாடி நிற்கிறேன் நான் வந்து அதே போல தான் அன்னைக்கு ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா பின்னாடி நின்றுட்டு இருந்து சி விஜயபாஸ்கர் அண்ணனும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனும் இப்போ அந்த கட்சி தீந்து போச்சு அந்த பஸ்ஸில் இருக்கிற ஃபியூல் தீந்து போச்சு அவங்க என்ன பண்ணணும் இறங்கி நட்டாத்தில் நடு ரோட்டில் நிற்கலாம் அவங்கள நம்பி வந்து ஓட்டு போடுற மக்களோட ஏன்னா அவங்கள நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க 26 தேர்தல் உட்பட அப்போ அவங்கள நம்பி வந்த மக்களோட நடு ரோட்டில் நட்டாத்தில் நிற்கலாமா இல்லை அடுத்து ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸில் இடம் இருக்குது நல்ல தலைவர் இருக்கிறாருன்னு அந்த பஸ்ஸில் ஏறி போகலாமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அவ்வளவுதான் அவங்க வந்து ஏறி வராங்க இவங்க ஏறினதாலேயே அந்த பஸ்ஸு நல்ல பஸ்ஸுலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது இப்போயே நடு ரோட்டில் நிற்கிது தீந்து போன சக்தி தான் எங்களுக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது இப்போ இதுக்கு அடுத்த கேள்வி ஊழல் சக்தின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஊழல் சக்தியானா திரும்ப சொல்கிறேன் ஆமாம் அதிமுக ஒரு ஊழல் சக்தி தான் அதிமுகவும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தது ஊழல் சக்தி ப்ளஸ் தீய சக்தி இப்படி புரிஞ்சுக்கோங்க ஏன்னா 2 பேரும் சேர்ந்தானே ஆட்சி அமைக்க பார்த்தீங்க 26ல் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா அந்த தலைவர்கள் கண்ட்ரோல் பண்ணி இப்போ விஜய் அண்ணா ஊழல் செய்ய மாட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஊழல் செய்ய விட மாட்டேன் ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டேன் செஞ்சாலும் விட மாட்டேன் இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா நான் ஜோசப் விஜய் ஊழல் பண்ண மாட்டேன் அனந்தஜித் பண்ண கொன்னுடுவேன்
அனந்தஜித் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் கொன்னுடுவேன், பண்ணலாம் கூடாது, பண்ணுறதா இருந்தால் இந்த கட்சியில் இருக்காது வேற எங்கேயா போ. அப்படி சொல்லியிருக்குமா அந்த கட்சி தலைமை? எடப்பாடி அப்படி தான் சொன்னாரா? எடப்பாடி அப்படி சொன்ன பிறகும் தான் இவங்க வந்து கொள்ளடிச்சாங்களா? அப்போ தலைமை சரியில்லை. இப்படி ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்க, முன் சக்கரம் கோணையாக போனால் பின் சக்கரம் எப்படி போவோம்? நீ கொள்ளையடி, எனக்கு இதை கொடு, இப்படி கொடுத்து தான் நான் கோல்டன் பே ரிசார்ட்டில் ஆட்சியை பிடிச்சேன். இப்போ சொல்லுங்கள், யார் தப்புக்கு இந்த மொத்த தப்புக்கு யார் காரணம்? அப்போ அங்கே இடத்துல மேபி உங்களுக்கு ஊழல் பண்ணுற எண்ணமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் இவங்க யாரும் ஊழல் பண்ணாங்கன்றதுக்கு கோர்ட்டில் வெர்டிக்ட் இல்லை. யாரையாவது கன்விக்ட் பண்ணிங்களா? 5 வருஷம் நான் திமுக ஆண்டது இல்லை. 2018 கவர்னர் வீட்டுக்கு போய் லெட்டர் கொடுக்க தெரிஞ்சது இல்லை. 5 வருஷம் நீங்கள் தானே ஆண்டிங்க. ஒரே ஒருத்தரை ஆமாங்க குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுத்தோம், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அங்கேயும் சொல்வாங்கல்ல குற்றவாளி யாருமே இல்லை திமுக தரப்புலையும். நீங்கள் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தீங்க. நான் கேட்குறேன், குற்றவாளி இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. பொன்முடி கேஸ் ப்ரூவன், ஹி இஸ் கில்ட், அவர் தண்டிக்கப்பட்டார். அதற்கு மேல்முறையீடு தான் போயிருக்கு. பொன்முடி அவர்களுக்கும் இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒம்பளப்பீங்க. 2 பேரும் ப்ரூவன். அவங்க 2 பேருக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது, தண்டனை அளிக்கப்பட்டது. வயசாயிருச்சு, பரோல் கொடுங்க, திரும்ப மேல்முறையீடு போகிறதுக்கு டைம் கொடுங்க. ஞாபகம் இல்லை உங்களுக்கு விழுப்புரம் கோர்ட்டு? அப்புறம் ப்ரூவன்லாம் இல்லாமலாம் இல்லை. 2012 ஸ்பெக்ட்ரம் கேஸே போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணப்பட்ட கேஸ் தான் அது. இவருக்கு ப்ரூவன் இன்னசென்ட்லாம் சொல்லலை. திரும்ப அதனால தான் அவங்க தேடி எடுத்து இன்றைக்கி அந்த ஒரு சேனலில் வந்து 200 கோடி ரூபா பரிவர்த்தனை எடுத்து திரும்ப சிபிஐ அந்த கேஸ் ஓப்பன் பண்ணதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு போதுமான டெக்னிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு அந்த டெக்னிக்கல் எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு அவங்க திரும்ப அந்த கேஸ் ரீஓபன் பண்ணிட்டாங்க. ப்ரூவன்ங்கற அந்த கேட்டகரிக்குள்ள வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கட்சி அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ண போகுது, ஆட்சி அவங்க உள்ள போறாங்க. வேற இதுல என்ன கன்ஃபியூஷன் தான் கேக்குறேன். அப்ப மறுபடியும் அதே அரசியல் தான் தாவேக்கால நடக்குது. ப்ரூவ் நான் இல்ல, ஒருவேளை தப்பா இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா? நான் தான் கேட்குறேன். எனக்கு 2 ஃபேக்டர். ஒன்று, ஊழலுக்கு இவங்க தான் மொத்தமே குற்றமா? இவங்க பண்ணது தானா? அந்த தலைமைக்கு பங்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2வது, இவங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? இந்த முதல் கேள்வி வந்து அதிமுக தலைமை மேலே வைக்கிற கேள்வி. 2வது கேள்வி திமுக மேலே வைக்கிற கேள்வி. நீ அவ்வளோ நல்லவனா இவங்களையே 5 வருஷமா கன்விக்ட் பண்ணலை, நீ எவ்வளோ பங்கு வாங்கின? சரி இதை விடுங்க. நீங்கள் வந்து தூத்துக்குடியை வந்து துப்பாக்கி சூடை வந்து கன்விக்ட் பண்ணி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? கொடநாடு கொலை வழக்கு சட்டமன்றத்தில் கத்துனீங்களேங்க 2 பேரும், என்னங்க ப்ரூவ் பண்ணீங்க? அப்போ இந்த மாதிரி நீங்கள் கூட்டுக்கலவனியாக இருக்கும்போது மக்களுக்கான சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம். தாவேக்கா 2 கரம் விரித்து எல்லாரையும் வரவேற்கு. அதில் அதிமுக, திமுக, மற்ற இதை மற்றும் போல இருந்து எல்லாரும் உள்ளே வராங்க. கேள்வி என்னென்னா, அந்த மக்களுக்கு இருக்கிற உரிமை அந்த மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இல்லையா? ஆனால் எங்களுக்கு மாரல் வேல்யூ இருக்குது. யாராவது அங்கே ஜெயிச்ச எம்எல்ஏ உள்ளே கூப்பிட்டுருக்கோமா? எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு சாமானியனா உள்ளவான்னு சொல்லியிருக்கோமா? யாராவது ஒருத்தருக்கு இந்த பகுதியில் இந்த பொறுப்புன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுருக்கோமா? எம்எல்ஏ சீட் உனக்கு தான் சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்கோமா? வாரியமும் மந்திரி பதவி கொடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கோமா? காசு கொடுத்து உள்ள கூப்பிட்டுருக்கோமா? அப்போ இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த தமிழ்நாட்டில் இந்த நிலப்பரப்பில் இருக்கிற ஏகப்பட்ட வாக்காளர்கள், நான் வந்து திமுக தான் ஓட்டு போட்டேன், 2011 அம்மையார் ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டேன். என் கேள்வி, மாற்றி 26 தாவேக்கா ஓட்டு போடக்கூடாதா? அப்போ எனக்கு இருக்கிற உரிமை பொதுமக்களுக்கு இல்லையா, இல்லை பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமை தலைவர்கள் இல்லையான்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மக்கள் சந்திப்பில் அவர் பேசின நிறைய விஷயங்களில் வந்து அதிமுகவும் திமுகவும் வேற வேற இல்லை, முடிஞ்சால் நிரூபிச்சு காமிங்க, இந்த இடைத்தேர்தலை நிரூபிச்சு காமிங்கிறது அவர் வச்ச செக்கா? ஏன்னா ஒருவேளை அவங்க இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்கிற வர விஷயங்கள் வந்து உண்மையா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே அதில் உண்மையானு கேட்கறதுக்கு நீங்கள் அவங்கள பாவம் பார்த்து விடுறீங்கன்னு நான் அப்படி கேட்கல. இது பேச்சுவார்த்தை நடந்தது, யாரெல்லாம் முதலமைச்சர் ஆக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு இங்க எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட விஷயம். அவங்க தரப்புல இருந்து அது இல்லைன்னு சொல்றாங்க. அது டாப் டு பாட்டம் வந்தது, இல்ல பாட்டம் டு டாப் வந்ததுன்னு ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். அதை நான் அதுக்குள்ளேயே நான் வரல. ஆனா இடைத்தேர்தலில் இவங்க கைகோர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கணும் இல்லையா? அதை வந்து உடைக்கிறதுக்காக தான் அந்த செக் வைக்கிறாரா? முடிஞ்சா இடைத்தேர்தலில் நிரூபிங்க அதிமுகவும் திமுகவும் வேற வேறன்னு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக கேட்டேன். உண்மையை நான் சொல்லட்டுங்களா? இட்ஸ் அ சேலஞ்ச். அவர் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் அவங்கள உடைக்கல, துணிஞ்சு நில்லு பார்ப்போன்றேன். நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா, நீ முடிஞ்சால் நீங்கள் நின்று இருக்கணும், ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்துருக்கணும். அன்னைக்கு பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு மக்களோட கன்சைன்ஸ்னால் என்னன்னு நம்ம சொன்னோம்ல. இன்றைக்கி அதே திரும்ப அண்ணன் சொல்கிறாரு, நில்லு பார்ப்பேன், நில்லுன்ற நான். அதுவும் இந்த காமன் கேண்டிடேட் காமெடி ஒன்று சொன்னீங்க தெரியுமா, அதை பண்ணுன்ற நான். நீங்கள் பண்ணாதான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, வாஷ் அவுட் பண்ணிட்டு பெருக்கி தள்ளிடலான்ற நான். அது 2த்தையும் வச்சோம்னா முடிஞ்சு வேலை. நீங்கள் இப்படித்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ கரெக்டாக சொன்ன எப்படி தெரியுமா இருக்குது? 2 இலை மேலே ஒரு பூ, அதுக்கு மேலே ஒரு சூரியன். இங்கே இதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்கிறாரு. நீங்கள் யார் யார் கதவை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்கிறாரு. நம்ம பார்க்கலையா இவங்க பேசுகிறதெல்லாம்? ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுதாங்க அவங்களால அதிமுக எதிரினோ பாஜக எதிர்ப்புனோ?
எதையாவது பண்ணி யாராவது கூட்டணி போயிடலாமான்னு பதறது, கூட்டணி கட்சி தலைவர்களை கிண்டி விட்டு கொஞ்சம் எங்களையும் அந்த கூட்டணி சேர்த்துக்க சொல்லு, 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாத அசிங்கெல்லாம் திமுக கார வேணாம், நீங்கள் பேசுறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படி ஈல்ட் ஆகுமா? நீங்கள் நில்லுங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்துலேயும் காமன் கேண்டிடேட் ஒன்றா சேர்ந்து போடுங்க, காமனாக புதுசாக ஒரு சின்ன கூட வாங்குங்க, நம்ம பேசுவோம். அப்புறம் தமிழ் மக்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க எதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க. இந்த எப்பயுமே சொல்கிறது தான், அரசியல் கணக்கில் 1+1 2 கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் அது 1+1 2ஆகவே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா எல்லாமே மல்டிப்ளைடு பை 0. எனி நம்பர் மேதர் பி, அது 0வாக தான் முடியும். நீங்கள் பண்ணுங்கன்றோம் நாங்கள். ஸோ அதுக்காக தான் நீங்கள் பேசியிருக்கிறாரோங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் சொல்கிறப்ப. அது மட்டும் இல்லாமல் ஊழல், அதாவது லஞ்சம் உங்ககிட்ட யாராவது கேட்டால் முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அவரும் இன்றைக்கி சில இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். நாங்களும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது இது மாதிரி நடந்துச்சு, கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க, கூப்பிட்டு இதை முடிச்சிட்டேன் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் கிளைம் பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, லஞ்ச லாவணியம் இல்லைன்னு கிளைம் பண்ணுறாரு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையா? இல்லைங்க, நம்மளுடைய முதல்ல வந்து வில் என்னன்றது முக்கியம். இது வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிரும்பா. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பியூன் ஒரு 50 ரூபா கேட்பார், வண்டி தள்ளிட்டு போகிற ஒரு 100 ரூபா கேட்பார் ஹாஸ்பிட்டலில், அப்படி காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ்க்கு நான் வரலன்றது தான் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி எங்கேயாவது ஒரு மூலையில் எவனா ஒருத்தன் வாங்கினாலோ, இவனுங்க இப்படி தான்ப்பா கொடுத்து தொலைவோம் அப்படின்னு மக்கள் நினச்சாலோ, இல்லைப்பா ஃபார் ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு சிஎம் கிளைம் பண்ணுறாருப்பா, ஊழல் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னாருப்பான்னு சொன்னால், இப்போ களத்தில் நிற்கிறவன் ஒரு திமுக காரனாக இருக்கட்டும், அதிமுக காரனாக இருக்கட்டும், ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், அவங்க எல்லார் மேலேயும் நமக்கு எந்த பாவமுக்கு வருத்தமும் கிடையாது, பாவம் தான் இன்ஃபெக்ட். அவர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஒரு தாசில்தார் சர்டிஃபிகேட் வாங்க போகிறாருன்னா, அங்கே போய் ஒருத்தர் 100 ரூபா கேட்டால் என்ன பண்ணுவார் அவர்? மொபைல் வீடியோ எடுத்து பாருங்கள், சொன்னீங்களே சிஎம் இங்கே பாருங்கன்னு சொன்னால், இது என்னன்னா நீ எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் திமுகவில் இருக்க கணக்கு, எவன் எங்களை லஞ்சம் கேட்டான்றது எங்களுக்கு ப்ரூஃப் வந்துடும், காலையில் ஆக்ஷன் எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது அவரோட வில் என்னன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த இடத்துல ஊழல் பண்ணுற, லஞ்சம் வாங்குறத அலோவ் பண்ணுற மைண்ட் செட் சுத்தமாக இல்லை. இப்போ டாஸ்மார்க்கில் ஊதியத்தை உயர்த்தியிருக்கும், எங்கே பிரச்சனை யாருக்கு என்ன தேவையோ அதை செய்வோம், யாரும் பட்டினியாவோ அறவையரவோ போக வேண்டாம். ஆனால் இந்த ஊழல் பண்ணுற கான்செப்ட்லாம் மறந்துடுங்க. ஏன்னா முதல்ல வில் முக்கியம், முன் சக்கரம் முக்கியம், ஆனால் இது மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கடைசி வில் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது முக்கியம். ஸோ அந்த ஒரு மக்கள்கிட்ட பண்ணிட்டோம், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்ற நம்பிக்கையை ஒரு முதல்வர் ஊட்டும் போது, நான் நாளைக்கு பர்சனலாக ஏதோ ஒரு பைக்கில் சிக்னல் மாட்டுறேன், ஹெல்மெட் போடாமல் போகிறேன்னு சொன்னால் 500 ரூபா ஃபைனு, 100 ரூபா கொடுத்தா விட்டுருன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஹெல்மெட் போடல, நான் 500 ரூபா 100 ரூபாலாம் கொடுக்க மாட்டேன், 500 ரூபா ஃபைனை போடு. ஏன்னா சிஎம் சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரே ஒரு சிஎம் சொல்லுங்கள். காமராஜர் இதை சொல்லாமல் செஞ்சார், அதுக்கப்புறமே இந்த 75-65 வருஷத்தில் ஒரே ஒரு சிஎம். அப்போது இது வந்து நம்ம மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் சுத்தமான ஆட்சியை கொடுக்கறது மட்டும் இல்லை, அது சுத்தமாக தான் இருக்குதுன்னு மக்களுக்கு பட்டவர்தனமாக காமிக்கணும். யூ ஷுட் பி ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதை பண்ணிகிட்டு இருக்கார். இப்போவும் சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருப்பான், வாங்கக்கூடாது. இது வந்து ஒரு அடிமட்டத்தில் நான் சொல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மேட்டருக்கும் ஒத்து போவோம். இன்னொரு கான்ட்ராக்டில் எவனாவது பார்ட்டி ஃபண்டு வேண்டாம், ஆனால் எங்களுக்கு பியூரோக்ராட் ஃபண்டு கொடுங்கன்னு கேட்டாலும் அது பொருந்தும். ஓகே, இதில் அடுத்ததாக பேசுகிறது என்னென்னா, டீலிமிட்டேஷன் பற்றி லைட்டாக டச் பண்ணிட்டு போனார் அப்படின்னு பார்க்க முடியுது. ப்ரீஃபாக சொன்னார். என்னென்னா மத்திய அரசுங்கிற வார்த்தை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தை தான் அவர் பயன்படுத்தினார். யூனியன் கவர்மெண்ட்னோ ஒன்றிய அரசுனோ பயன்படுத்தலை. இப்போ கொஞ்ச நாளாக ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறம் வந்து மத்திய அரசுனோ இந்திய அரசுனோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னோ சொல்லும் பொழுது, அப்போ இது என்ன மாதிரியான ஒரு போக்கு? இதே நம்ம வந்து திமுக ஆட்சியில் வந்து கருப்பு கொடையிலேருந்து வெள்ளை கொடையாக மாறிச்சு அப்படின்னு அவங்களே நம்ம கிண்டல் பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் தாவேக்காயே இப்போ மறுபடியும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு தீவிரமாக இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த கேள்வியை முன் வைப்பாங்க. கண்டிப்பாக வைப்பாங்க, கண்டிப்பாக வைக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரி, கூட்டாட்சி தத்துவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாநிலங்களும் ஒன்றியமும் சேர்ந்து தான் வாழணும். திரும்பவும் சொல்கிறேன், மாநிலங்களும் ஒன்றியமும் சேர்ந்து தான் இங்கே வாழணும், ஆளணும். ஆனால் அந்த இடத்துல இது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக இருக்க போதா, காம்படிட்டிவ் ஃபெடரலிசமாக இருக்க போதான்றது தான் கேள்வி. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னென்னா, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், லெட்ஸ் கோ டுவர்ட்ஸ் பெட்டர்மெண்ட், க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் நோக்கி போகலான்றது ஒன்று. உனக்கு நான் ஒரு இடையூறு கொடுப்பேன், எனக்கு நீ இடையூறு கொடு, 2 பேரும் சேர்ந்து ஸ்டேல்மேட்டில் கவர்மெண்ட்டையும் பொதுமக்களோட வாழ்க்கையும் இழுத்து பிடிக்கலாம். ரெண்டுமே கவர்மெண்ட் தான். இதில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்தால் ஜிஎஸ்டியை ஒழித்து விடுவேன், வாங்கிட சொல்லு பார்ப்போம் ஜிஎஸ்டியை அப்படின்னு ஒரு காமெடியன் சொன்னார்னா, ஒரு தலைவர் சொன்னார்னா, அது வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்.
இது காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் தாண்டி அது வந்து ஃபெடரலிசமே கிடையாது. அச்சு முச்சிக்கிட்டு அவங்க ஒரு காமெடி கூட பண்ணுவாங்க, தமிழகத்தோட பார்டரில் 2 அடிக்கு தோண்டி நீந்திக்கிட்டே போயிட்டு கனடாவோட சேர்த்துலாம் கூட சொன்னால் சொல்லுவாங்க. அந்த ஒரு காமெடியெல்லாம் நடந்த காலகட்டம்லாம் உண்டு. நீங்கள் சிரிப்பு எவ்வளோ அடங்கினாலும் உங்கள் சிரிப்பு என்னால் பார்க்க முடியுது. இது என்னன்னா நடந்ததுன்னு எதாவது நடக்காது சொன்னால் நீங்கள் கேட்கலாம், அவதூறுன்னு சொல்லலாம், நடந்ததுன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபெடரலிசத்துக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடியவங்க. இதுதான் இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதோடைய ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் உடைக்க முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வளர்க்குறது பெட்டராக இருக்குமா? இதை தான் நாங்கள் சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். கொள்கை எதிரின்றதுல எங்களுக்கு எல்லளவும் டவுட்டு கிடையாது. பாஜகவை எதிர்க்கும், கோச்சிக்கும், மூஞ்சி தூக்கி வச்சுக்கோலாம் எவ்வளோ பேர் சொன்னாங்க. காங்கிரஸுக்கு தமிழகத்தில் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கொடுத்தாங்களா திமுக? பாஜக எதிர்ப்பு வலுவாக பேசினவங்க தானே. ஆனால் காங்கிரஸுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொன்னது யார்? தாவேக்கா. இன்னைக்கு வரைக்கும் பாஜக தான் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுருக்கணும். வச்சுக்கோ, இது ஏன் பர்வியோ, இதில் நீ தலையிட முடியாது. கட்சியாக பாஜக எங்கள் கொள்கை எதிரி 100%. ஆனால் நீ இன்னைக்கு மத்திய அரசு, ஒன்றிய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வாட் எவர் த நேம் யூ கால், அவங்க யாருன்னா அந்த இடத்துல அவங்க சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்க தான். கன்கரண்ட் லிஸ்ட்டில் ரிசார்ட் பவர் இருக்கிறது அவங்களுக்கு தான். இப்போது இங்கே எல்லா வேலைக்கும் முடக்கடி போட்டுக்கிட்டு கவர்மெண்ட்டை ஸ்டேல்மேட் பண்ணலாமா, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் க்ரீஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ணலாமா? ஒரே ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன், சரி 2ஆவே சொல்கிறேன். ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சோ கால்டு ஒன்றிய அரசு. அதை இன்னைக்கு வந்தோடனே தாவேக்கா அரசு வந்தோடனே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஜல்ஜீவன் திட்டத்துக்கான பேக்லாகில் இருந்த கேஷை கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன்லாம் பேசுகிறேங்க, டெக்னிக்கலி பேசுனா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றியத்தின் அரசாங்கம். இதிலெல்லாம் எந்த கண்ட்ரோலும் இல்லை. இப்போ பயந்துக்கிட்டுலாம் பேசலாம், அதுக்கெல்லாம் ஆள் தாவேக்காரன் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது ஒரு 70 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். 2021 நீங்கள் திடுப்புன்னு வந்தோடனே திராவிட மாடல்னு ஒரு பேரையும் ஒன்றிய அரசுன்னு ஒரு பேரையும் கொண்டு வந்ததால் கலைஞர் என்ன பேர் வச்சார்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரோட நீங்கள் அறிவாளியா? அவர் என்ன சொன்னார்? 96 to 2001, 2006 to 2011 என்ன பேர் வச்சார்? அப்போ நீங்கள் வந்து என்ன கலைஞரை மீறுறீங்களா? கலைஞர் தப்பா? சும்மா ஏதாவது வாய்க்கு வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்கிறதுக்காக காஃபி நீங்கள் குழம்பின்னு வச்சதால அது குழம்பியாவே இருக்கணுமா என்ன? காப்பின்னு எழுதுனாலும் காப்பி தான் அது. அதனால் அந்த மாதிரி சும்மா இந்த வார்த்தை ஜாலத்தை வச்சு நாமன் கிளேச்சர் அரசியல்லாம் இங்கே இப்போ எடுபடாது, அது ஓரம் வைங்க. இப்போ இது க்ரீஸ் பண்ணால் வந்தோடனே ஒன்றிய அரசு காசை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க? இவரை நம்பி கொடுக்கலாம், அந்த கவர்மெண்ட் நம்பி கொடுக்க முடியாது. திஸ் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட். யார் சொன்னால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்க, யார் சொன்னாலும் உங்களுக்கும் தெரியும். 2வது ஒரு திட்டம், அந்த திட்டத்தை வந்து 100 நாள் வேலையிலேருந்து 125 நாள் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அன்னைக்கு அதோட பேர் மகாத்மா காந்தி நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், எம்ஜி நரேகா. இன்றைக்கி அதோட பேர் விஜி ராம்ஜின்னு ஒரு பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, அது காந்தி பேராக இருக்கணுமா விஜி ராம்ஜி ஸ்கீமாக இருக்கணுமான்றதான் எங்கள் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் அது காந்தி பேராக தான் இருக்கணும், எங்களுக்கு அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. 2வது கேள்வி, அவங்க நிதி கொடுத்தா, ஏற்கனவே ரொம்ப நாளாக கொடுக்கல, இன்றைக்கி அதை கொடுத்தா கிராமப்புறங்களுக்கு 125 நாளைக்கு நம்ம வீட்டு அம்மாங்களுக்கும் அப்பாங்களுக்கும் வேலை கிடைக்கும். அது வேணுமா இல்லை முரண்டு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களை பட்டினியில் போட போறியா? எனக்கு இதுக்கு பதில் சொல். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த பேரரசியலை வச்சுக்கிட்டு இல்ல முன்ன விட இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்ட திட்டமா 100 நாள் வேலை திட்டம் 125 நாளா கொண்டு வந்து அப்படிங்கறதெல்லாம் ஸ்கீமை கொடுக்குறாங்க, காசை கொடுக்குறாங்கன்னும் போது எனக்கு முதல்ல கொடு. ஒரு சாமர்த்தியால் என்ன பண்ணுவான்னா, முதல்ல கொடு, பேரை மட்டும் மாற்று. இது சாமர்த்தியமா? உன் நிதி வேணா ஒன்று வேணாம், போக எனக்கு பேரை மாற்று. இப்போது நான் என்ன கேட்குறேன், அதில் பயனடையக்கூடிய ஒரு 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அவன் வயிற்றில் அடிக்கிறாடா நீ. நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல தான் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்கிறேன். சரி இப்படியே இருக்கட்டும், விஜி ராம்ஜியாவே இருக்கட்டும், மாறாதா? மாற்றம் ஒன்றே மாறாததுங்க. யாருக்கு தெரியும், 29ல் மாறலாங்க. அன்னைக்கு மகாத்மா காந்தி பேர் இன்னும் கூட பெருசாக வைக்கலாங்க. ஆனால் இந்த 3 வருஷம் உங்கள் பட்டினி கிடக்கணும். அதுக்கு இது ஒரு நம்பிக்கையில் சொல்கிற மாதிரி இருக்கேன். நான் நம்பிக்கையாக தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் தான் இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறோம். பாரதத்துக்கு எங்களுக்கு அடுத்த பிரதமர் வேட்பாளர் தாவேக்காக தான் இருக்குது, திமுகவுக்கு இல்லை. ஆனால் நான் உரிமையாக சொல்லுவேன், உங்களோட உரிமையாகவே உறக்கவே சொல்லுவேன். அப்போ நான் என்ன கேட்குறேன், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் தாவேக்க ஜெயிக்கான்னு சொன்னங்க தான் நீங்கள்லாம். அப்போ எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். என் கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக க்ரீசிங் பண்ணி மக்களுக்கான வேலையை பார்க்க போகிறீங்களா? ஒரு இடத்துலையும் அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருப்பாரு. சும்மா நொய்யின்னு பேசி சண்டையை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அது ஒரு படத்தில் கூட காமெடி வரும், இவனை சும்மா கூட்டின்னு போவாதீங்கடா, இவன் சும்மா வாய் சண்டை வாங்கி விட்டுருவான், எல்லாருக்கும் ஒரு வேலையை ஆவிட மாட்டானுங்க, சும்மா ஏதாவது குரல் கொடுக்குன்னு சண்டை வாங்கி விட்டு போயிடுவானுங்க, 2 பேருக்கு காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி எதையாவது ஒன்றுத்தை ப்ரமோட் பண்ணியிருக்கேன், டெவலப் பண்ணியிருக்கேன்னு இல்லை. ஆனால் ஊர் சண்டை மொத்தத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ நம்ம அக்ராஸ் இந்தியா ட்ராவல் பண்ணாலே நம்மளை பார்த்தா வந்து நம்ம இன்னும் ரெபலியஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணுவோம். நமக்கு இந்த நாடு எவ்வளோ முக்கியம், இந்த நாட்டுக்கு நம்ம எவ்வளோ வேலை பண்ணியிருக்கோம், நம்ம 3 எவ்வளோ பேர் போராடி இருப்பான், சுதந்திரத்துக்கு செத்து போயிருப்பான்றதெல்லாம் அவன் நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்குறான், இவனுக்கு ரிபல். இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த மைண்ட் செட்டு?
இப்போ நம்ம இணக்கமாக இருந்து வேலையை வாங்கி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிக்கணுமா, முறைச்சிக்கிட்டு வேலையை கெடுத்துக்கணுமான்னு மக்கள் இல்ல இல்ல அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டே சில மாநிலங்கள்ல அப்படிதான் செயல்படுதுங்கிறத பார்க்க முடியுது. அது வந்து பிரச்சனை என்ன, திமுக அரசியல் இல்லைங்க. இந்த இடத்துல பல இடத்துல இதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, தமிழகத்தில் டெவலப்மெண்ட் கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, பேசாத பிஜேபி உள்ள வந்துடும். இப்போ கடைசியாக ஒரு மீம் பார்த்தேங்க, இந்த ஏவா வேலு இடி கேஸ் வரும்போது ஒரு இடத்துல ரோடே போடாமல் அது பில்லு பாஸ் பண்ணி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் கேஸ். அதுக்கு ஒரு பையன் மீன் போட்டிருக்கான், ஏன்டா ரோடு போடலன்னு இப்போ ஏவாவில் கேட்டோம்னா அந்த ரோடு வழியாக பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால ரோடு போடலன்னு சொல்லுவாருன்னு. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. இதை மக்கள் பார்க்கல, இளைஞர்கள் பார்க்கலையா? எல்லாத்தையும் பார்த்து தாண்டா உட்காந்துருக்கோம். நீங்கள் எப்படி இப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் தலைகளாக என்ன கூட பிஜேபி உள்ள வராதுடா, ஏன்னா இது வேற மண், இது பெரியார் மண். ஆனால் அதை காரணம் காட்டி நீ தமிழ்நாட்டு டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரிப் பண்ணுவியான்றதான் என் கேள்வி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.